ஓம் சாந்தி 22/4/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய இந்த நேரம் மிக மிக விலை மதிப்பு வாய்ந்ததாகும். இது உங்களுடைய மோஸ்ட் வேல்யூபிள் நேரமாகும். இதில் நீங்கள் தந்தைக்கு முழுமையாக உதவி செய்பவர் ஆகுங்கள். உதவி செய்யும் குழந்தைகள்தான் உயர்ந்த பதவி அடைகிறார்கள். கேள்வி: சேவை செய்யக்கூடிய சர்வீசபிள் குழந்தைகள் எந்த ஒரு சாக்குப்போக்கு சொல்ல முடியாது. பதில்: பாபா, இங்கே வெப்பமாக இருக்கிறது, இங்கு குளிராக இருக்கிறது, எனவே எங்களால் சேவை செய்ய முடியாது என்ற சாக்குப்போக்கை சர்வீசபிள் குழந்தைகள், சேவை செய்கின்ற குழந்தைகள் கூறமாட்டார்கள். சிறிதளவு வெப்பமாக இருக்கிறது அல்லது குளிராக உள்ளது என்றால் பொறுமையற்றவர் ஆகிவிடக்கூடாது. எங்களால் சகித்து கொள்ளவே முடியாது என்பது அல்ல. இந்த துக்க தாமத்தில் துக்கம், சுகம், வெப்பம், குளிர், நிந்தனை மற்றும் புகழ்ச்சி அனைத்தையும் சகித்து கொள்ள வேண்டும். சாக்குப்போக்கு கூறக்கூடாது. பாடல்: பொறுமையாய் இரு மனிதனே. ஓம் சாந்தி. சுகம் மற்றும் துக்கம் என்று அழைக்கப்படுவது எது என்பதை குழந்தைகள்தான் அறிந்திருக்கிறீர்கள். இந்த வாழ்க்கையில் சுகம் எப்பொழுது கிடைக்கிறது மற்றும் துக்கம் எப்பொழுது கிடைக்கிறது என்பதை பிராமணர்களாகிய நீங்கள் மட்டுமே வரிசை கிரமமாக முயற்சிக்கேற்ப அறிந்துள்ளீர்கள். இந்த உலகமே துக்கமான உலகமாக இருக்கிறது. இதில் சிறிது காலத்துக்கு துக்கம், சுகம், புகழ்ச்சி, நிந்தனை எல்லாவற்றையுமே சகித்து கொள்ள வேண்டி வருகிறது. இவை அனைத்தையும் கடந்து செல்ல வேண்டும். ஒரு சிலருக்கு கொஞ்சம் வெப்பம் தாக்கினால் நாங்கள் குளிர்ச்சியான இடத்தில் இருப்போம் என்பார்கள். இப்பொழுது குழந்தைகள்தான் வெப்பமான இடத்தில் அல்லது குளிர்ச்சியான இடத்தில் சேவை செய்ய வேண்டும் அல்லவா? இச்சமயம் இந்த கொஞ்ச நஞ்சம் துக்கம் ஏற்பட்டாலும் கூட ஒன்றும் புதிய விஷயமில்லை. இதுவே துக்க தாமமான உலகமாக இருக்கிறது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் சுகதாமத்திற்கு செல்வதற்காக முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். இது உங்களுடைய மிக மிக விலைமதிப்பற்ற நேரம் ஆகும். இதில் சாக்குப்போக்கு எதுவும் சொல்லக்கூடாது. பாபா சேவை செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு கூறுகின்றார், யார் சேவையை அறியாமலேயே இருக்கிறார்களோ அவர்களோ எதற்கும் பயனற்றவர்களாக இருக்கிறார்கள். இங்கு தந்தை வந்திருப்பதே பாரதத்தை மட்டும் அல்ல, முழு உலகத்தையே சுகதாமமாக ஆக்குவதற்கு. எனவே பிராமண குழந்தைகள்தான் தந்தைக்கு உதவி செய்பவர் ஆக வேண்டும். தந்தை வந்துள்ளார், எனவே அவருடைய வழிப்படி நடக்க வேண்டும். சொர்க்கமாக இருந்த பாரதம் இப்பொழுது நரகமாக உள்ளது. அதை மீண்டும் சொர்க்கமாக ஆக்க வேண்டும். இதுவும் இப்பொழுது தெரிய வந்துள்ளது. சத்யுகத்தில் இந்த பவித்திரமான ராஜாக்களின், அதாவது தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. அவர்கள் மிகவும் சுகமானவர்களாக இருந்தார்கள். பிறகு தூய்மையற்ற ராஜாக்களும் ஆகிறார்கள். இறைவன் பெயரில் தான புண்ணிய காரியங்களை செய்வதனால் அவர்களுக்கும் பலன் கிடைக்கிறது. இப்பொழுது நடப்பதே பிரஜைகளின் ராஜ்யம், அதாவது குடியரசு. ஆனால் இவர்களால் ஒன்றும் பாரதத்தின் சேவையை செய்ய முடியாது. பாரதத்துக்கோ அல்லது உலகத்திற்கோ சேவையை ஒரு எல்லையற்ற தந்தை தான் வந்து செய்கின்றார். இப்பொழுது தந்தை குழந்தைகளிடம் கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது என்னுடன் கூட உதவி செய்பவர்களாக நீங்கள் ஆகுங்கள். எவ்வளவு அன்பாக புரிய வைக்கின்றார். ஆத்ம உணர்வுடைய குழந்தைகள் புரிந்து கொள்ளுகிறார்கள். தேக உணர்வுடையவர்கள் என்ன உதவி செய்ய முடியும்? ஏனெனில் மாயையின் சங்கிலிகளில் மாட்டியிருக்கிறார்கள். இப்பொழுது எல்லோரையும் மாயையின் விலங்குகளில் இருந்து, குருமார்களின் விலங்குகளில் இருந்து விடுவியுங்கள் என்று தந்தை டைரக்ஷன் தந்துள்ளார். உங்களுடைய தொழிலே இதுவாகும்.
யார் எனக்கு நல்ல உதவி செய்பவர்களாக ஆவார்களோ அவர்கள்தான் பதவியும் அடைவார்கள் என்று தந்தை கூறுகின்றார். நான் யாராக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன்? சாதாரணமாக இருக்கும் காரணத்தால் என்னை முழுமையாக அறியாமல் உள்ளார்கள் என்று தந்தை நேரடியாக வந்து கூறுகின்றார். தந்தை நம்மை உலகிற்கு அதிபதியாக ஆக்குகிறார் என்பதை அறியாமல் உள்ளார்கள். இந்த லக்ஷ்மி நாராயணர் உலகிற்கு அதிபதியாக இருந்தார்கள் என்பது கூட யாருக்கும் தெரியாது. இவர்கள் எப்படி ராஜ்யத்தை அடைந்தார்கள், பின்னர் எப்படி இழந்தார்கள் என்பதை நீங்கள் இப்போது புரிந்துள்ளீர்கள். மனிதர்களோ முற்றிலுமே அல்ப புத்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இப்பொழுது தந்தை அனைவருடைய புத்தியின் பூட்டை திறப்பதற்காக கல் புத்தியிலிருந்து தங்க புத்தியாக ஆக்குவதற்காக வந்துள்ளார். இப்பொழுது உதவி செய்பவர்கள் ஆகுங்கள் என்று பாபா கூறுகின்றார். முகம்மதியர்கள் இறை தொண்டர்கள் என்று இதை கூறுகிறார்கள். ஆனால் அவர்களோ உதவி செய்பவர்களாக ஆவதில்லை. குதா இறைவன் வந்து யாரை தூய்மையாக ஆக்குகிறாரோ அவர்களுக்குத்தான் இப்பொழுது மற்றவர்களை தனக்கு சமமாக ஆக்குங்கள், ஸ்ரீமத் படி நடந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். தந்தை வந்திருப்பதே நம்மை தூய்மையான சொர்க்கவாசியாக ஆக்குவதற்காகத்தான். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. ஆன்மீக படிப்பை படிக்க வேண்டும் மற்றும் கற்பிக்க வேண்டும். அழிவற்ற ஞான ரத்தினங்களால் தனது கையை நிரப்பிக்கொள்ள வேண்டும். கடலைகளுக்கு பின்னால் சென்று நேரத்தை வீணாக்கக்கூடாது. 2. இப்பொழுது நாடகம் முடிவடைகிறது. எனவே சுயம் தங்களை கர்ம பந்தனத்திலிருந்து விடுவித்து கொள்ள வேண்டும். சுயதரிசன சக்கரதாரி ஆக வேண்டும் மற்றும் ஆக்க வேண்டும். தாய் தந்தையரை பின்பற்றி ராஜ்ய பதவிக்கு அதிகாரி ஆக வேண்டும். வரதானம். எண்ணத்தையும் கூட சோதித்து பார்த்து வீணானதின் கணக்கை முடித்துவிடக்கூடிய சிரேஷ்டமான சேவாதாரி ஆகுக. விளக்கம். யாருடைய ஒவ்வொரு சங்கல்பமும் சக்திசாலியாக உள்ளதோ அவரே சிரேஷ்டமான சேவாதாரி ஆவார். ஒரு சங்கல்பம் கூட எங்குமே வீணாகி போய்விடக்கூடாது. ஏனெனில் சேவாதாரிகள் உலகம் என்ற மேடையில் நடிப்பவர்கள். முழு உலகமே உங்களை காப்பி அடிக்கிறது. நீங்கள் ஒரு எண்ணத்தை கூட வீணாக்கினீர்கள் என்றால் உங்களுக்காக மட்டும் வீணாக்கவில்லை, ஆனால் அநேகம் பேருக்கு வீணாவதற்கு கருவி ஆகிவிட்டீர்கள் என்று பொருள். எனவே இப்பொழுது வீணானவற்றின் கணக்குகளை முடித்துவிட்டு சிரேஷ்டமான சேவாதாரியாக ஆகுங்கள். ஸ்லோகன். சேவையின் வாயுமண்டலத்தோடு கூடவே எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உள்ளுணர்வின் வாயுமண்டலத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. இணைந்த ரூபத்தின் நினைவின் மூலம் சதா வெற்றி பெறுபவராகுங்கள். சங்கம யுகம் என்பதே இணைந்திருக்கும் யுகம் ஆகும். தந்தையிடமிருந்து குழந்தைகள் தனியாக இருக்க முடியாது. நீங்கள் எக்காலத்திற்குமான தோழன் ஆவீர்கள். எப்பொழுதும் தந்தையின் கூட இருப்பது என்றால் எப்பொழுதும் திருப்தியாக இருப்பது. தந்தை மற்றும் நீங்கள் எப்பொழுதும் கம்பைண்டாக இணைந்திருக்கிறீர்கள் என்றால் இந்த இணைந்திருப்பதன் சக்தி மிகவும் பெரியதாகும். ஒரு காரியத்திற்கு பதிலாக 1000 காரியங்களை உங்களால் செய்ய முடியும். ஏனெனில் 1000 தோள்களை கொண்ட தந்தை உங்கள் கூடவே இருக்கின்றார். நல்லது. ஓம் சாந்தி.